இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எம்பட்டு தைரியம் இருந்தா அண்ணனை தெருவுல வச்சு அண்ணன் சட்டையை புடிச்சிருப்பா அந்த நாசமா போனவ. இது அவங்க மாமனோட வீடு, அவ என்ன வேணா ஆட்டம் போடலாம். அங்க போய் ரவுடித்தனம் பண்ண ஆறுத்து அவளுக்கு அதிகாரம் கொடுத்தது. பொம்பளையா போச்சேன்னு பார்த்த மைனி, இல்லனா அப்பவே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிருப்பேன். என்ன ஆட்டம் ஆடுது அந்த பொம்பளை? நீங்க ரெண்டு பேரும் எதுவும் பேசாதீங்க. இன்னைக்கு அவள நானு பாத்துருவோம். நான் பார்த்து வளர்ந்தவ என் வீட்டுக்குள்ளேயே வந்து இவ்வளவு ஆட்டம் போடுதாளா? வரட்டும் அவ. மோ இந்த வந்துடுச்சுல. நில்லடி. உள்ள கால் எடுத்து வச்ச நடக்கிறதே வேற. இப்ப என்ன வேணும் உனக்கு? என்ன கொழுப்பா? உனக்கு எம்பட்டு தைரியம் இருந்திருந்தா என் மருமகன் சம்முவ சட்டையை பிடிச்சிருப்ப. அவனை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? எல்லாமே தெரியும். எங்க அம்மாவை கொன்னது அவன் தானே? எவன்டி உங்க அம்மாவை கொன்னது? பெத்த புள்ள மேல போதை பொருள் கேஸ் போடுறவன் சொல்றதை எல்லாம் கேட்டு தப்பு பண்ணாதடி. இது கேஸ் போடுறவனா? என்ன என்ன பண்ணணும் உனக்கு? நீ வாழ எப்படி? என்ன கைய வச்சு பாருங்க, கைய வச்சு பாருங்க. என்னடியே ஆத்தா மகனமா சேர்ந்து கபடி விளையாடுதீங்களா? இங்க கையை இழுத்துக்கிட்டு என் மேல இருக்க மரியாதை குறைஞ்சு போச்சுல்ல உனக்கு? என்ன காலா காலத்துக்கும் பயந்து ஒளிஞ்சுக்கிட்டே இருப்பாவளோ? சண்முகம் பாசிட்டிவா இருக்கும்ல? ஏலே பரணி அப்படிதான்டா சொல்லுதா. இருந்தாலும் குழந்தைங்க டாக்டர் சொல்லணும்ல. நீ ஒன்றும் கவலைப்படாத. என் அப்பா முருகன் இருக்கான், எல்லாம் நல்லபடியா நடக்கு. டாக்டர் ரிசல்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பாசிட்டிவ் தான். வாவ், நீங்க கர்ப்பமா இருக்கீங்க டீச்சர். வாழ்த்துக்கள். தேங்க் யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்ப கர்ப்பம்னு தெரிஞ்சதோ அப்பயே அம்மாவோட பொறுப்பு ஆரம்பமாயிடுச்சு. அதனால உங்களுக்கு எல்லாமே ஓகே தான், நார்மலைஸ்டா தான் இருக்கீங்க. ஓகேவா? தேங்க் யூ. இருந்தாலும் 2 மாசத்துக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே டாக்டர். பைக்ல எல்லாம் டிராவல் பண்ண வேண்டாம், பெரிய வெயிட் எல்லாம் தூக்க வேண்டாம். என்ன? அத நான் பாத்துக்கிறேன் டாக்டர். தேங்க் யூ so much. ஓகே, வாழ்த்துக்கள். உங்க வீட்டுக்காருக்கும் வாழ்த்து சொல்லுங்க ரத்னா டீச்சர். ஓகே, தேங்க் யூ so much. ஓகே போயிட்டு வாங்க டாக்டர். தேங்க் யூ. ஓகே மா. ரத்னா ஏலே என்ன சொன்னவ? என்ன சொன்னாங்க? ஏம்ல என்ன சொன்னாவ? அறிவு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சண்முகம் மாமா வாயிட்டடா. என்னக்கா சந்தோஷமா? அதான் நீ இருக்கல்ல, இனிமே அறிவை கையில பிடிக்கவே முடியாது. முதல்ல உங்க அம்மையிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரிப்பா. எம்மா நான் முழுகாம இருக்கேன் அப்படின்னு சொல்லு. அவர் ரொம்ப சந்தோஷப்படுவா. சரிப்பா. போங்க அறிவு, போங்க, நீங்களும் போங்க. 2 பேரும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அம்மா, நான் வாயு வயிறுமா இருந்து பார்க்க நீ இல்ல. எனக்கு பிடிச்சத ஆக்கி போட்டு கண்ணுக்கு கண்ணா பாத்துக்க நீ இல்ல. ஆனா விஷயம் தெரிஞ்சா நீ நிச்சயம் சந்தோஷப்படுவ. அது எனக்கு தெரியுமா. என் பிள்ளைய நல்லபடியா பெத்தெடுக்க நீதான் எனக்கு துணை நிக்கணும்.
ரத்னா முதல்ல போய் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ போ. ஹலோ அத்தை, டாக்டர் என்ன சொல்லி அனுப்பியிருக்காரு தெரியுமா? இல்லை டாக்டர் சொல்லல என்ன சொன்னாவண்டி? முதல் 2 மாசம் குடிஞ்சு நிமிந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது, பார்த்து பக்குவமா நடந்துக்கணும்னு சொன்னாவளா? எப்போ நீ நின்னபடியே ஆசீர்வாதம் பண்ணுப்பா. இல்லை நீ அப்படியே ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஏத்தா நீ நல்லபடியா பிள்ளைய பெத்து கொடுத்தா அது போதும் எனக்கு. அப்படி போதா? பாத்தியா ரத்னா, உங்க அண்ணன் சும்மாவே உனக்காக உருகுவாரு. இப்ப பிரெக்னண்டா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, பிரசவம் முடியற வரைக்கும் உன்னை உள்ளங்களை வச்சு தாங்க போறாரு. என்ன சண்முகம், அதானே? கரெக்ட் தானே? ஆமால, சில நேரம் நினைக்கிறப்போ எனக்கே அசிங்கமா இருக்கும். எம்பிட்டு கேவலமா நடந்திருக்கேன் அவகிட்ட. அவளை போட்டு என்ன பாடுபடுத்திருக்கேன். ஐயோ, ஒரு பொண்ணா இருந்து இதெல்லாம் அவ எப்படி தாங்கிட்டானே எனக்கு தெரியல. அது மட்டுமா, அந்த வெங்கடேஷ் என்ன பாடுபடுத்திருக்கான். ரத்னாவை தற்கொலை பண்ண வைக்கிற வரைக்கும் போக வச்சிட்டான். ஏத்தா நல்லது நடக்கிற நேரத்துல எதுக்கு அவசரமா பேசிக்கிட்டு விடுத்தா. எங்க அப்பா முருகன் இருக்கான், அவன் எல்லாத்தையும் பாத்துக்கிடுவான். பேசாம நீங்க சந்தோஷமா இருங்க. ஆமாண்ணே, நல்ல செய்தி கிடைச்ச நாள். நல்ல வார்த்தை மட்டும்தான் பேசணும். முன்னையாவது சம்முவ மட்டும்தான் ரத்னாவுக்கு சப்போர்ட். இப்ப அறிவும் இருக்காரு, கூட புள்ளையும் பிறக்க போகுது. இனி ரத்னாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆளா இல்ல? ஆமா, இல்லை விலை காட்டான். நாங்கெல்லாம் 8 நின்று தான் என் தங்கச்சியை பார்த்துக்கிட முடியும். நீதாம்ல அவ கூடயே இருந்து அவளை கண்ணுங்க அர்த்தமா பார்த்துக்கிடன. சண்முகம், உனக்கு எப்படி உன் தங்கச்சி மேல பாசம் இருக்கோ அதே அளவுக்கு ரத்னா மேல எனக்கு காதல் இருக்கு. ரத்னாவை நான் கண் கலங்காம பார்த்துப்ப சண்முகம், கவலைப்படாத. சரி சரி, கண்ணு கலங்கினதெல்லாம் போதும். நான் முதல்ல போய் பாயாசம் பண்ணி எல்லாருக்கும் கொண்டு வரேன். ஐயா, அவங்க உங்க சொந்தக்காரங்களா போயிட்டாங்க. இல்லைன்னா அன்னைக்கு சின்ன பசங்க முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்தினதுக்கு நாங்க சும்மாவே விட்டுருக்க மாட்டோம். ஆமாங்க ஐயா, என் பையன் பிரச்சனை தான் பண்ணான். ஆனா என்ன செஞ்சிருக்கணும்? தனியா கூப்பிட்டு வச்சு 4 செவத்துக்குள்ள விசாரிச்சிருக்கணுமா வேணாமா? ஐயா, அவன் சின்ன பையன், அறியாத வயசு. அவனுக்கு என்னங்கய்யா தெரியும்? அவனை போய் அடிச்சிருக்காக. மாமா, அவங்க ஸ்கூல்ல நடந்ததுக்கு உங்ககிட்ட எதுக்கு ஒப்பாரி வைக்குதாக? இதெல்லாம் சுத்த நான்சென்ஸா இருக்கு. ஊரு பெரிய மனுஷன் அப்படித்தான் வேதா. இந்த ஊர்ல எந்த பஞ்சாயத்தா இருந்தாலும் நம்ம முன்னாடி தான் வரும். நாம தான் எல்லாத்தையும் பார்த்து எது நியாயமோ அதை செய்யணும். ஆனா நீங்க இப்ப எனக்கு இப்ப பதவி இல்லதாம்லா. ஆனா செல்வாக்கு மரியாதை எல்லாம் இருக்குல்ல.